ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சிரசா எதுசைல தீபம். ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சுவாமி ராமானுஜரின் பரமானுகிரகத்தாலும் ஸ்ரீ ஸ்ரீ எதுகுரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமியின் நிர்ஹேதுக கிருப்பையாலும் நம்முடைய ஸ்ரீமடத்தில் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக கடந்த 365 நாட்களாக, அதாவது ஒரு வருட காலம் இடைவிடாமல் நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சுமார் 80க்கும் மேற்பட்ட மகனீயர்கள் அனுதினமும் ஒரு பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை சாதிக்க நாம் அனைவரும் கேட்டு இன்புற்றோம். இந்த நிகழ்வு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய மகத்தான சாதனை. அந்த வரிசையில் தற்பொழுது திவ்ய தேச தரிசனம் என்ற நூதனமான உபன்யாசத் தொடரை அறிமுகம் செய்து நாம் அனைவரும் 108 திவ்ய தேசங்களையும் மற்றும் அபிமான தலங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஜீய சுவாமிகள் திருவுள்ளம் பற்றியிருக்கிறார். இந்த உபன்யாசத் தொடரில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கும் 2 திவ்ய தேசங்கள் திருச்சிற்றாறு மற்றும் திருப்புலியூர். இந்த 2 க்ஷேத்திரங்களின் சிறப்பம்சத்தை விளக்க வருகிறார் உவே ஸ்ரீ வகுளாபரணன் சுவாமி அவர்கள். வாருங்கள், நாமும் இந்த திவ்யதேச தரிசனத்தில் தொடர்ந்து பயணிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. ஸ்ரீ பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜஜீயர் சுவாமிகளின் திருவடி தாமரைகளிலே அடியேனினுடைய பிரணாமத்தை சமர்ப்பித்து கொண்டு அவரினுடைய கிருபையாலே தொடர்ந்து நடந்து வரக்கூடிய திவ்யதேச அனுபவத்திலே இன்று நாம் 2 திவ்யதேசங்களை அனுபவிக்க இருக்கிறோம். திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு என்னொரு திவ்யதேசமும், திருப்புலியூர் என்று மற்றொரு திவ்யதேசமும் இன்று நம் அனுபவத்திற்கு விஷயமாகின்றன. இவை இரண்டுமே மலைநாட்டு திருப்பதிகள் என்று கூறப்படுகின்றன. அதாவது தற்சமயம் கேரளா மாநிலத்திலே இருக்கக்கூடிய திவ்யதேசங்களையெல்லாம் மலைநாட்டு திருப்பதிகள் என்று நாம் கூறுகிறோம். இதில் முதல் திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு. இந்த திவ்யதேசம் ஆலப்புழா மாவட்டத்திலே திருவல்லவாள் என்கிற இன்னொரு திவ்யதேசத்திற்கு ஒரு 10 மைல் தொலைவிலே இருக்கிறது. அதாவது திருவல்லவாள் திவ்யதேசத்திற்கு சென்னோமாகில் அங்கிருந்து பல திவ்யதேசங்கள், ஒரு 5-6 திவ்யதேசங்கள் அருகில் இருக்கிறது. திருவாரன்விளை, திருப்புலியூர், திருவன்வண்டூர், இந்த திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு என்கிற இந்த திவ்யதேசங்கள் எல்லாம் ஆங்காங்கே அருகிலேயே இருக்கிறது. திருச்செங்குன்னூர் என்கிற இந்த ஸ்தலத்திலே திருச்சித்தாறு என்கிற நதி பாய்கிறது. ஆகையாலே இதற்கு திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு என்ன திருநாமம். இதிலே எம்பெருமான் இமயவரப்பன் என்கிற திருநாமத்தோடே சேவை சாதிக்கிறான். தாயார் செங்கமலவல்லி நாச்சியார், நம்மாழ்வார் 11 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் திருச்சித்தாறு பெயரிலேயே இருக்கிறது. சங்க புஷ்கரணி என்று இருக்கிறது. விமானம் ஜெகஜோதி விமானம் என்று பிரசித்தம். இங்கிருக்கும் எம்பெருமான் நின்ன திருக்கோலத்திலே இமயவரப்பன் என்கிற திருநாமத்திலே மேற்கை நோக்கி திருமுக மண்டலத்தை வைத்துக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். இந்த எம்பெருமான் முதலிலே ருத்ரனுக்கு பிரத்யக்ஷமானார். அதாவது ருத்ரனிடம் பஸ்மாசுரன் என்றொரு அரக்கன் தவம் புரிந்து ஒரு வரம் வேண்டுகிறான். எவர் தலையிலே அவன் கை வைக்கிறானோ அவர் எரிந்து போக வேண்டும் என்று ஒரு வரம் வேண்டுகிறான்.
ருத்ரனும் அந்த வரத்தை கொடுத்தவுடன் இந்த பஸ்மாசுரனானவன் உடனே இந்த வரத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ருத்ரன் தலையிலேயே கை வைக்க புகுகிறான். இப்போ ருத்ரன் எரிந்து விடுவானே. ருத்ரனும் மூலகும் சுற்றி திரிந்து கடைசியிலே எம்பெருமானை வந்து சரணமடைகிறான். எம்பெருமானும் அப்பொழுது ஒரு மோகினி ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த பஸ்மாசுரனை வஞ்சனை செய்து அவன் தலையிலேயே அவன் கையை வைக்கும்படி செய்கிறான். பஸ்மாசுரனும் எரிந்து போகிறான். இப்படி இந்த புராண கதையானது நடந்தது இந்த தலத்திலே என்றும் கூறுகிறார்கள். இந்த ஸ்தலத்திலே ருத்ரன் பஸ்மாசுரனிடமிருந்து தப்பித்து எம்பெருமானை அடைந்ததினாலே அந்த ருத்ரனுக்கு இந்த இமயவர் அப்பன் பிரத்யக்ஷமாக சேவை சாதித்தான். பெயரே இமயவர் அப்பன். இமயவர்கள் என்னால் தேவர்கள். அவர்களுக்கு அப்பன் தகப்பனாக இருக்கக்கூடியவன், சுவாமியாக இருக்கக்கூடியவன். ருத்ரனுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இங்கு ருத்ரனுக்கு பிரத்யக்ஷமாக முதலிலே சேவை சாதித்தான். மேலே இந்த கோவில் யுதிஷ்டிரனாலே ஆராதிக்கப்பட்ட ஸ்தலம் என்று கூறப்படுகிறது. அதாவது மகாபாரத யுத்தத்திலே துரோணரை அழிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணன் ஒரு வியூகத்தை வகுக்கிறான். துரோணரோ பிராமணர். அவரை அழிப்பதற்காக அஸ்வத்தாமஹா ஹதஹா என்று ஒரு வாக்கியத்தை யுதிஷ்டிரன் மூலமாக வெளிக்கொணர்கிறான் கண்ணன். இப்போ இந்த வாக்கியத்தை கேட்டு துரோணரும் ஸ்தம்பித்து போய் அவரும் அத்தாலே கொல்லப்படுகிறார் என்பது சரித்திரம் நாம் பார்க்கிறோம். இப்போ அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று பொய் சொல்லிவிட்டோம் என்று தர்மனுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் வருத்தம். இந்த துரோணாச்சாரியரை கொன்னதுக்காக பிராயஷ்சித்தமாக இவர்கள் ஐவரும் இந்த தீர்த்த யாத்திரையாக இப்படி மலைநாட்டிற்கு வந்து ஒவ்வொரு எம்பெருமானை திருவடி தொழுது பிராயஷ்சித்தத்தை செய்து கொண்டனர் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்படி தர்மன், யுதிஷ்டிரன் மூத்தவன், அவன் இத்திருத்தலத்திற்கு வந்து எம்பெருமானிடம் வேண்டி தன்னுடைய பாவத்தை எல்லாம் கழித்து கொண்டான். ஆகையாலே யுதிஷ்டிரனின் பாவத்தை எல்லாம் போக்கிய எம்பெருமான் என்று இவருக்கு பிரசித்தி. அந்த யுதிஷ்டிரனே இவருக்கு பெரிய கோவிலையும் எழுப்பி இங்கு பல கைங்கரியங்களையும் செய்து வைத்திருக்கிறான் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. ஆக எம்பெருமான் யுதிஷ்டிரனின் பாபத்தையெல்லாம் போக்கியதினாலே இங்கு வரக்கூடிய அனைவருக்கும் பாபத்தையெல்லாம் போக்குகிறான் என்று இந்த தலத்திலே பிரசித்தி. இத்தலத்திலே வைகுண்ட ஏகாதேசி மகோத்சவமும் மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்திலே உற்சவங்களும் கொண்டாடப்படுகின்றன. இந்த தரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பெற்றவன். பொதுவாக நம்மாழ்வார் எந்தெந்த எம்பெருமானை எல்லாம் மங்களாசாசனம் செய்கிறாரோ அந்தந்த எம்பெருமான் எல்லாம் ஒவ்வொரு குணத்தை நம்மாழ்வாருக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இவற்றை ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்படி இந்த எம்பெருமான் என்ன குணத்தை காண்பித்தான் என்னால் சௌரிய குணத்தை காண்பித்தான். அதாவது வார்கடாவருவி என்று திருவாய்மொழி 8ஆம் பத்திலே இருக்கக்கூடிய திருவாய்மொழி. இதற்கு முன்பு திருவாய்மொழியிலே ஆழ்வார் எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்று பயந்து கொண்டிருந்தார். அப்படி ஆழ்வாரினுடைய பயமெல்லாம் தீரும்படி எம்பெருமான் தன்னுடைய சௌரிய வீரியாதிகளை காட்டி கொடுக்கிறான். சௌரியம், வீரியம், பராக்கிரமம் என்கிற இந்த குணங்களை எல்லாம் இந்த ஸ்தலத்திலே எம்பெருமான் இமயவரப்பன் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்து நீர் இனி பயப்பட தேவையில்லை என்று ஆழ்வாரின் பயத்தை போக்குகிறான். இப்போ மகாமதிகள் அச்சங்கெட்டமரும் சௌரியாதிகள் சிற்றாற்றிலே கொழிக்கும் என்று சூர்ணிகை. வார்கடாவருவி ஆனைமாமலையின் மறுப்பினை குவடு துருட்டி ஊர்கொள் தின் பாகன் உயிர் செகுத்தரங்கின் மல்லரை கொன்னுசூழ் பரன்மேல் போர்கடா வரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரெங்கள் செல்சார்வே. திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாறு
அதாவது இந்த திவக்ஷேத்திரம் திருச்சித்தாறு என்றும் அழைக்கப்படுகிறது. திருச்செங்குன்னூர் அது இருக்கக்கூடிய ஊர். அந்த திருச்செங்குன்னூரிலே இருக்கக்கூடிய திருச்சித்தாறு இந்த ஸ்தலமானது எங்கள் செல்சாருவே என்று ஆழ்வார். பயங்கெட்டு நாங்கள் செல்லக்கூடிய நமக்கு பிராபியமான ஸ்தலமாக அமைகிறது என்ன ஆழ்வார் 11 பாசுரங்களினாலே இந்த ஸ்தலத்தை மங்களாசாசனம் செய்கிறார். ஆகைப்படி திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாறு என்கிற திவக்ஷேத்திரத்திலே மலைநாட்டு திருப்பதியிலே இமயவரப்பன் ஆழ்வாருக்கு சௌரிய வீரியாதி குணங்களை எல்லாம் காட்டிக் கொண்டு நம்முடைய பாபங்களை எல்லாம் க்ஷமா குணத்தினாலே மன்னித்து கொண்டு எழுந்தருளியிருக்கிறான். இதற்கு அடுத்த க்ஷேத்திரம் திருப்புலியூர். இந்த திருப்புலியூர் இந்த திருச்செங்குன்னூரில் இருந்து ஒரு மேற்கே 3.5 மைல் தொலைவிலே அமைந்த க்ஷேத்திரம். இதுவும் கேரளா மாநிலத்திலே அமைந்திருக்கிறது. இந்த க்ஷேத்திரம் திருப்புலியூர் என்று பெயர். இது மூலவர் மாயப்பிரான் என்கிற திருநாமத்தோடு எம்பெருமான் நின்ன திருக்கோலத்திலே கிழக்கை நோக்கி திருமுகமண்டலம் வைத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறான். இங்கு எம்பெருமான் முதலிலே சப்த ரிஷிகளுக்கு பிரத்யக்ஷமானான். இங்கு நாச்சியார் பொற்கொடி நாச்சியார் என்ன திருநாமம். விமானம் புருஷோத்தம விமானம். புஷ்கரணி பூஞ்சுனை தீர்த்தம்னு ஒன்று. பிரக்ஞாசரஸ் என்று திருநாமம். நம்மாழ்வார் 8ஆம் பத்திலே 11 பாசுரங்களினாலே மங்களாசாசனம். இந்த எம்பெருமான் திருப்புலியூர் என்கிற ஸ்தலத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அதாவது முதலிலே சிபிச்சக்கரவர்த்தி என்னொருவன் இருந்தான். அவன் ராமனுக்கும் முன்பு உதித்தவன். அந்த சிபிச்சக்கரவர்த்தி இந்த சிபிச்சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை ஆட்சி செய்யும் போது அந்த தேசத்திலே பெரிய பஞ்சம் நிலவியது. ரொம்ப வறட்சி ஏற்பட்டிருந்தது. அப்பொழுது சப்த ரிஷிகள் என்று சொல்லப்படுகிற 7 ரிஷிகள் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார், அத்ரி, வசிஷ்டர், காஷ்யபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், ஜமதக்னின்னு இந்த ஒரு 7 ரிஷிகள் இவர்கள் இந்த புலியூர் என்கிற இந்த ஸ்தலத்திலே முன்பு இருந்து தவம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இந்த சிபி சக்கரவர்த்தியின் புதல்வன் என்ன பண்ணான் என்னால், இப்படி வறட்சி இருக்கிறது, சில சமயம் வெள்ளமாக வந்து அழிக்கிறது நாட்டை, இல்லை வறண்டு போய் நாட்டை அழிக்கிறது, நாட்டிலே ஒரு வளர்ச்சியே இல்லை என்று பார்த்து நல்ல இந்த ரிஷிகளுக்கு நாம் தானங்களை எல்லாம் செய்தால் நாடு சுபிக்ஷமாக இருக்கும் என்று கருதினான். உடனே ரிஷிகளில் உயர்ந்தவர்களான இந்த சப்த ரிஷிகளை தேடி கண்டுபிடித்து இவர்களுக்கு தானம் செய்வோம் என்று பல தானங்களை எல்லாம் இவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் இந்த ரிஷிகள் தர்மசாஸ்திரப்படி வாழ்பவர்கள். தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்கிறதென்னால், இப்படி வறட்சி காலத்திலோ வெள்ள காலத்திலோ, அதாவது யாருக்கும் எந்த உணவும் சரியாக கிடைக்காத பொழுது நாம் தானத்தை எல்லாம் வாங்கி கொள்ளக்கூடாது, ஏனால் அது சமமாக அனைவருக்கும் சேர வேண்டியது என்பதினாலே இவர்களும் தானத்தை நாங்கள் வாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று இருந்தார்கள். உடனே இவன் பார்த்தான், இவர்களை எப்படியாவது தானம் வாங்கி கொள்ள வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாட்டிலே சுபிக்ஷம் நிலவும் என்பதற்காக என்ன செய்தான், பழங்களை தானமாக கொடுப்பதாக கூறி அந்த பழங்களுக்குள்ளே ஸ்வர்ண நாணயங்களை எல்லாம் வைத்து இப்படி மறைத்து தானத்தை செய்தான் ரிஷிகளுக்கு. ரிஷிகள் தங்களுடைய யோக சக்தியினாலே இந்த பழங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்வர்ணங்களை எல்லாம் அறிந்து நாங்கள் இத்தையும் ஸ்வீகரிக்க மாட்டோம் என்று தடுத்தனர். வேண்டாம், எங்களுக்கு தானம் வேண்டாம் என்று தடுத்தனர். இவனும் இந்த அரசனும் எவ்வளவோ முயற்சி செய்கிறான், தானம் செய்தே ஆக வேண்டும், அப்பொழுதுதான் நாட்டிலே வெள்ளமும் பஞ்சமும் இல்லாமல் சுபிக்ஷமாக சீராக மழை பொழிந்து நல்ல தானியங்கள் எல்லாம் உற்பத்தியாகி பசுக்கள் மனிதர்கள் அனைவரும் நன்கு வாழ்வர்கள் என்று இவனும் எவ்வாறாக அந்த ரிஷிகளுக்கு தானத்தை கொடுக்கலாம் என்று யோசித்து பல முயற்சிகளை செய்கிறான். எதுவுமே பலிக்கவில்லை. அவர்கள் நாங்கள் இந்த பஞ்சகாலத்திலே
தானம் வாங்குவதில்லை என்று ஒரு முடிவோடு எம்பெருமானை நோக்கி எப்பொழுதும் தவம் புரிந்து கொண்டிருந்தார்கள். இவன் இப்படி பல முயற்சிகளை செய்தும் தோல்வியுற்றபடியினாலே கோபம் கொண்டான். இந்த அரசன் உடனே ஒரு பூதம் மாதிரி ஒரு கிருத்தியை ஏவி விடுகிறான். இவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும். இவர்களுக்கு என்ன அவ்வளவு திமிரா? ஒரு அரசன் தானம் செய்கிறான் என்னால் அதை வாங்கி கொள்ளாமல் இவர்கள் தட்டி கழிக்கிறார்கள் என்று கோபம் கொண்டு இவர்களை அழிப்பதற்காக ஒரு கிருத்தியை ஏவி விடுகிறான் இந்த அரசன். இந்த கிருத்தியை இவர்களை அழிக்க வரும்பொழுது இந்த சப்த ரிஷிகளும் எம்பெருமானை, பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஸ்மரிக்கிறார்கள். எம்பெருமானும் உடனே இந்திரனை அழைத்து நீ இவர்களை இந்த கிருத்தியிடமிருந்து காக்க வேண்டும்னு நியமிக்கிறான். உடனே இந்திரன் ஒரு புலி உருவு கொண்டு வந்து இந்த கிருத்தியை அழித்து சப்த ரிஷிகளை காக்கிறான். ஆக புலி உருவம் கொண்டு இந்திரன் இந்த கிருத்தியை அழித்தபடியினாலே இந்த ஊருக்கு புலியூர் என்று பெயர் வந்தது. இந்த சப்த ரிஷிகளுக்கு உடனே எம்பெருமான் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து இவர்களை ரட்சிக்கிறான் என்பது இந்த சரித்திரம். ஆக இப்படி முதலிலே சப்த ரிஷிகளுக்கும் காட்சி கொடுத்தான் எம்பெருமான். ஆக இப்படி இருந்த எம்பெருமானுக்கு பல கைங்கரியங்களை செய்து கோவில் கட்டியவன் பீமன். பஞ்சபாண்டவர்களிலே பீமன் கட்டிய கோவில் இது. முன்பே பார்த்திருந்தோம். துரோணாச்சாரியரை கொன்னதற்காக பிராயஷ்சித்தமாக தீர்த்த யாத்திரை வரும்பொழுது யுதிஷ்டிரன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாறு ஸ்தலத்திலே கோவில் கட்டி எம்பெருமானை தொழுதான். பீமன் இந்த இடத்திலே, இந்த திருப்புலியூர் என்கிற இந்த ஸ்தலத்திலே ஒரு கோவிலை நன்கு நிர்மாணம் செய்து இந்த இடத்திலே சப்த ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்த எம்பெருமானை வணங்கி தன்னுடைய பாபத்திலிருந்து முக்தி பெற்றான் என்று சரித்திரம். ஆக பீமன் தான் இந்த கோவிலை கட்டி பிராகாரங்களை எல்லாம் கட்டி கொடிமரத்தை நிறுவி அழகாக கைங்கரியங்களை எல்லாம் செய்து வைத்தான். இந்த கோவிலுக்கு நம்மாழ்வார் 11 பாசுரங்களினாலே மங்களாசாசனம் செய்துள்ளார். கருமாணிக்கமலை என்ன அந்த திருவாய்மொழிக்கு திருநாமம் 8ஆம் பத்திலே இருக்கிறது. இந்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு என்ன குணத்தை காண்பித்தான் என்னால் நாயக லட்சணம் என்று கூறுகிறார் நாயனார். நாயக லட்சணம் என்னால் தன்னுடைய அழகு, தான் நாயகனாக இருக்கும் அவயவ சோபை, ஆபரண சோபை முதலிய அனைத்து அழகையும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறான். ரொம்ப அழகான திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி நாயகி பாவத்திலே அமைந்திருக்கிறது. பொதுவாக திருவாய்மொழியிலே எங்கெங்கெல்லாம் நாயகி பாவம் வருகிறதோ அங்கெங்கெல்லாம் ஆழ்வாருக்கு துக்கம்தான் இருக்கும். எம்பெருமானோடு பிரிந்திருக்கக்கூடிய துக்கம்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் பிரீத்தியிலே இந்த ஒரு நாயகி பாவம் உள்ளது இந்த திருவாய்மொழியிலே மட்டும் என்று ஆழ்வான் இப்படி நிர்வகிப்பர். இதற்கு முன்பு உள்ள திருவாய்மொழியிலே ஆழ்வார் சேஷத்வ ரசத்தை அனுபவித்தார். அந்த ரசம் தலைமண்டியிட்டு என்ன ஆயித்து, ஆழ்வாருக்கு சுபாவம் அழிந்து ஒரு பெண்பாவத்தை அடைந்தார். இதற்கு அவதாரிக்கை எப்படி அமைந்திருக்கிறது என்னால், பராங்குஷ நாயகி அவளும் மாயப்பிரானான இந்த திருப்புலியூர் திவ்யதேச தெம்பெருமான் அவன் தன்னுடைய அவயவ சோபை, ஆபரண சோபை முதலான நாயக்க லட்சணங்களையெல்லாம் காட்டி ஒரு இயற்கையிலே பராங்குஷ நாயகியோடே சம்ஸ்லேஷிக்கிறான். சம்ஸ்லேஷம் முடிந்த பிறகு பிரிவு நேர்படுகிறது. இவளும் இவளுடைய அகத்திற்கு வருகிறாள். தோழியானவள் இவளுடைய பேச்சையும் இவள் உடம்பிலே இருக்கக்கூடிய விகாரங்களையெல்லாம் பார்த்து இவள் யாருடனோ கலந்து பிரிந்திருக்கிறாள் என்பதனை அறிகிறாள். அந்த சமயத்திலே என்ன ஆயித்தென்னால், இந்த பராங்குஷ நாயகியினுடைய பெற்றோர்கள் அந்த ராஜ்யத்திலே முரசு அறிவிக்கிறார்கள். இவளுக்கு ஸ்வயம்வரம் நடத்த வேண்டும் என்பதற்காக. இதை கேட்கிறாள் தோழி. பெற்றோர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவள் திருப்புலியூரில் எம்பெருமானோடு கலந்து பிரிந்தாள் என்பது எதுவும் தெரியாது. தெரியாமல் இவள்
எவ்வனை ஆனதினாலே இவளுக்கு மனமுரசு அறிவிக்கிறார்கள் என்று பயப்படுகிறாள். ஆனால் இந்த பராங்குஷ நாயகியோ எப்படி இருக்கிறாள்னா, மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று இருக்கிறாள். ஒருவேளை மனமுரசு அறிவித்தல் இந்த பராங்குஷ நாயகியின் காதிலே விழுந்ததாகில் என்ன ஆகும்னா, இவள் அப்பொழுதும் உயிரோடு இருக்க மாட்டாள், உயிர் தரிக்க மாட்டாள் என்று தோழிக்கு பயம் வருகிறது. இந்த பயத்தை வைத்துக்கொண்டு அவள் என்ன பண்ணுகிறாள், இது எல்லாவற்றையும் நாம் இவருடைய பெற்றோரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறாள். ஆனால் என்னாகும், இவள் திருப்புலியூர் நாயனார் எம்பெருமானோடு கலந்து பிரிந்தாள் என்று நேராக அவர் இந்த பராங்குஷ நாயகியின் பெற்றோர்களிடத்திலே சொன்னால், நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்று இந்த தோழியை பிடித்து கேட்பார்கள். உன்னை காவலுக்குத்தானே வைத்திருந்தோம், எப்பொழுதும் உன்னுடைய தோழியை நீ பார்க்க வேண்டாமா? இப்படி இந்த பராங்குஷ நாயகி வேறொருவனோடு சென்று கலந்து பிரிந்து வந்திருக்கிறாள், இதுவரை நீ காவல் காக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று பெற்றோர்கள் இந்த தோழியைத்தான் கேட்பார்கள். ஆகையாலே நேராக தோழியாலே இதை சொல்ல முடியவில்லை அவர்களிடத்திலே. அக்காலத்திலே உடனே சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்து இவளுக்கு விவாகம் என்னவுடன் இவளை பார்க்க வருகிறார்கள். இந்த பராங்குஷ நாயகி அப்பொழுது இவளுடைய பேச்சிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது, உடம்பிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது. இவள் திருப்புலியூர் எம்பெருமான் மாயப்பிரானாலே அபகிருத சித்தையாக மனது பறியுண்டவளாக இருக்கிறாள். ஆகையாலே இந்த வேறுபாடுக்கு காரணம் என்ன என்று பந்துக்களும் ஆராயத் தொடங்கினார்கள். அப்பொழுது இந்த தோழியானவள் நேராக அவளுடைய பெற்றோரிடத்திலே சென்று, இவள் எங்கோ சென்று கலந்து வந்திருக்கிறாள் போலே, இவள் ஏதோ பேசுகிறாள், ஏதோ செய்கிறாள், ஏதோ இவளுடைய பேச்சிலே வித்தியாசம் தெரிகிறது. இந்த பேச்சின் வித்தியாசத்தையும் செயலின் வித்தியாசத்தையும் பார்த்தால் எனக்கு என்ன தோணுகிறதென்னால், ஒருவேளை இவள் திருப்புலியூரில் இருக்கக்கூடிய எம்பெருமானோடு கலந்து வந்திருக்க கூடுமோ என்று தோன்றுகிறது என்று இவ்வாறு சொல்கிறாள். சொன்னவுடன் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி. சரி, ஆனது ஆகிவிட்டது, இவளை அந்த திருப்புலியூர் எம்பெருமானுக்கே திருமணம் முடித்து வைப்போம். ஆனால் அந்த திருப்புலியூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்கும் இவளுக்கும் பொருத்தம் எப்படி இருக்கும்? அவன் இவளுக்கு தகுந்த கணவனாக இருப்பானா? அவனுடைய தகுதி எவ்வாறு இருக்கிறது என்று சோதிக்கிறார்கள் பெற்றோர்கள். உடனே தோழியானவள், அவன் இவளுக்கு மிகவும் பொருத்தமானவன், இவள் வேணா அவனுக்கு தகுமோ தகாதோ என்று யோசிக்கலாமே ஒழிய அவன் மிகவும் விலக்ஷணன், அவனுக்கே இவளை மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர்களிடத்திலே சொல்லி முடிக்கக்கூடிய திருவாய்மொழியாக இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. கருமாணிக்க மலைமேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண்கை உந்தி காலுடை ஆடைகள் செய்யபிரான் திருமாலெம்மான் செழுநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேரண்ணி பேச்சிலல் அன்னைமீர் இதற்கென் செய்கேனோ என்று தோழிபாசுரம். அருமாயன் பேரண்ணி பேச்சிலல், இவள் அந்த குட்டநாட்டு திருப்புலியூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை தவிர மற்றொருவனை பேசுகிறீள். இது எனக்கும் தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியாதோ அப்படித்தான் எனக்கும் தெரியாது என்று தோழி இவ்வாறாக பெற்றோர்களுக்கு இத்தை விண்ணப்பிக்கிறாள். குட்டநாடு என்று இந்த நாட்டுக்கு திருநாமம். இந்த நாட்டிலே உள்ள திருப்புலியூர், குட்டநாட்டு திருப்புலியூர் என்று ஆழ்வார் இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அன்னிமத்தோர் உபாயமென் இவள் அந்துழாய் கமழ்தல் குன்னமாமணி மாடமாளிகை கோலக்குழாங்கள் மல்கி தென்திசை திலதம்புரை குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிராம் திருவருளாம் இவள் நேர்பட்டதே என்று சொல்கிறார்கள். அம்மனை மீர், என் உடம்புல திருத்துழாய் மனம் வருதோ, உங்கள் உடம்பிலே திருத்துழாய் வாசனை வீசுகிறதோ? எங்கும் இல்லை, இவள் உடம்பிலே மற்றும் திருத்துழாய் வாசனையானது வீசுகிறது. ஆகையாலே திருப்புலியூர் எம்பெருமானோடுதான் இவள் சேர்ந்திருக்கிறாள். இத்தை தவிர இவள் உடம்பிலே திருத்துழாய் வாசனை வீசுவதற்கு வேறு உபாயம்தான் உண்டோ? எதுவுமே கிடையாதே. கோவில் சாந்துன்னு உயர்ந்த சந்தனத்தை ராஜபுத்திரன் தரித்திருப்பான், மற்றொருவர் தரித்திருக்க மாட்டார்கள். இப்போ ஏதோ ஒரு பெண்ணின் உடம்பிலே இந்த கோவில் சாந்தின் வாசனை வீசித்தாகில் அவள் ராஜபுத்திரனோடு தான் சேர்ந்தாள் என்று நாம் நிச்சயிக்க முடியும். அதுபோலே
திருத்துழாய் மனம் வீசுகிறது இவளுடைய உடம்பிலே. ஆக இவள் திருப்புலியூர் எம்பெருமானோடுதான் கலந்து வந்திருக்கிறாள் என்று தோழி இவ்வாறு உரைத்து மாயப்பிரான் திருவருள் என்று சொல்கிறாள். இவன் எப்படி இருக்கிறான் என்னால் உங்கள் பெண்ணுக்கு தகுந்தவனாக இருக்கிறான். இதே திருப்புலியூர்ல இருக்கிறவாள்லாம் என்ன பேசுகிறா தெரியுமோ, இந்த பெண் நம்முடைய எம்பெருமானுக்கு தகுந்தவளா என்றெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் இங்கு அவன் உங்கள் பெண்ணுக்கு தகுந்தவனா என்று கேள்வி கேட்கிறீர்கள். ஆக இருவருமே ஒத்த ஜோடிகளாக இருப்பார்கள். இவனுக்கு இவள் தகுந்தவளே, இவளுக்கு இவன் தகுந்தவனே என்று தோழியானவள் இந்த எம்பெருமானின் வைலட்சண்யத்தை எல்லாம் எடுத்து கூறி மாயப்பிராம் திருவருளாம் இவள் நேர்பட்டதே, இவள் நேர்பட்டது அந்த எம்பெருமானின் திருவருளுக்கு என்று சொல்லி பராங்குஷ நாயகியை திருப்புலியூர் எம்பெருமானோடு சேர்த்து வைக்கிறார். ஆக மாயப்பிரான் ஆகிற இந்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னுடைய நாயக லட்சணங்களை எல்லாம் காட்டி தன்னோடு சேர்த்து கொண்ட ஸ்தலம் திருப்புலியூர். இப்படி 2 திவ்யதேசங்களை நாம் அனுபவித்தோம். திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு, குட்டநாட்டு திருப்புலியூர் என்று 2 ஸ்தலங்கள். தோஷம் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.